முதல் அடி வந்து பயங்கரமாக இருக்கு. ஏன்னா என்னோட கதையில் ராமராஜன் சார் ஹீரோ, ராஜா சார் மியூசிக் பண்ணுறாங்க. ராமராஜன் சார் எப்பேற்பட்ட மனுஷன் அப்படிங்கிறது வந்து இண்டஸ்ட்ரியை தவிர்த்து ஒரு மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு அப்புறமா அவர் ஒரு கதையில் நடிக்கிறாரு அப்படின்னு வரும்போது, அவர்கிட்ட நான் கதை சொல்லும்போது அந்த கதைக்காக மட்டுமே அவர் வந்து அவ்வளோ ஃபீல் பண்ணி நான் பண்ணுறேன்ப்பா அப்படின்னாரு. ஒன் திங் என்னென்னா, இன்னைக்கு கதை வேற ஒருத்தன்னு சொல்லி பேசுகிறேன். நான் ஓப்பனாக சொல்லுவேன், என்கிட்ட சொன்ன கதை அதுதான். ஆனால் கேரக்டர்ஸ் எல்லாம் நான் மாற்றிட்டேன். இல்லையா சார்? இவங்க ரூட்டில் போனாங்க, அந்த ரூட்டு வேணாம். பிகாஸ் நான் எக்ஸ்-எம்பி, பார்லிமெண்ட்டில் வந்தவன். நான் மக்களுக்கு நல்ல கருத்தை சொன்னால் தான் அந்த எம்பியை உட்காந்து கிடையாதுன்னு சொல்லி, அந்த மேட்ரு வேணாம், அது செல்ஃபிஷ் ஆகிடும்னு சொல்லி அந்த கண்டென்ட் இவங்க சொன்ன கண்டென்ட் ரூட்டை மாற்றி போனது சொன்னது நானும். சாரும் பண்ணாங்க, ஓகே. இன்னொன்று, கடனால் பிரச்சனைனா டெய்லி தான் பேப்பர் பார்க்குறோமே, பேங்க் டார்ச்சரில் வந்து மேலே பண்ண பார்க்குறோம்ல, அது கதை சொல்ல முடியுமா? ஏன் இன்றைக்கி நான் நடனா நாட்டிய தேட்டர் 3 தேட்டர் வாங்கினேன். நான் அட்வான்ஸாக 22 ஃபேஸ் போட்டுருந்தேன், என் கேட்டாங்க போட்டேன். பட் என்ன அப்படின்னா அவங்க பிடிக்கிட்டாங்க. அதுக்கு ஏன் கதை சொல்ல முடியுமா? இதாவது என்னென்னா, ஒருத்தர் ஷூட்டிங் எடுக்கும்போது அதை ஃபாலோ பண்ணி இதை சீன்களை கன்சல்ட் எடுத்து தெரியுமா சார்? எப்படியும் ஒரு சீன் ஒரு ஹீரோ ஆக்ட் பண்ணுறாருன்னா ஒரு 4 நாள் 10 நாள் ஷூட்டிங் போய் ஒரு ஆளை விட்டு போனால் அவன் சொல்லி போகிறான். உடனே போய் ஒரு எழுதி ஒரு கவர் பண்ணி ஒரு ரிசீவ் பண்ணி டேட்டை போட்டு அப்படி முடியாது. ஏன்னா சொல்கிறேன், இவர் கதை இன்னொருத்தர் சொல்கிறாருன்னு சொன்னால் இவங்க வந்த கேரக்டர்ஸ் அண்ட் ரூட்டு அந்த கதை தான். ஆனால் அதை மாற்றி வேற ஒரு ரூட்டில் போனது அதை ஒரு டைரக்ட் பிரபா பண்ணுது. எல்லாருக்குமே ஒரு லோன் இருக்கும்னா, கை தூக்க சொன்னால் ஏதோ ஒரு விதத்தில் தூக்கும். யாராவது கடன் இல்லாதவங்கள கை தூக்க சொன்னால் 1-2 பேர் தூக்குவோம். அவ்வளோதான். நான் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற வாழ்க்கையில் இருக்க ஒரு சின்ன லைன் தான் இது. பொதுவான விஷயத்துக்கு தனிப்பட்ட முறையில் எவனும் உரிமை கொண்டாடக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய எழுத்தாளர் சங்கமும் தயாரிப்பாளர் சங்கமும் எங்களது இயக்குனர் சங்கமும் அதை தான் சொல்லி இன்னைக்கு இது பண்ணியிருக்கு, லெட்டர் கொடுத்துருக்கு. சங்கத்துக்கு நம்ம கட்டுப்படணும். பாலியல் வன்கொடுமை, குழந்தை இதுன்னு சொல்லி இது பண்ணுறது, பொது விஷயங்கள் இருக்குல்ல நாட்டில், இராணுவத்தை பற்றி எடுக்கிறது, அரசியலை பற்றி எடுக்கிறது, கடனை பற்றி எடுக்கிறது, இதெல்லாம் பொதுவான விஷயங்கள். இதுக்கெல்லாம் யாரும் உரிமை கொண்டாட முடியாது. எல்லார் வாழ்க்கையிலுமே கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம். அதை எவ்வளோ பெஸ்ட்டாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி டயலாக் பண்ணி டைரக்ட் பண்ணி உங்களுக்கு கனெக்ட் ஆகி கண்கலங்க வைக்கிறோமோ அதுதான் தட் இஸ் த கேப்டன் ஆஃப் த ஷிப். ஸோ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, எல்லார் வாழ்க்கையிலையும் உள்ள கதை, இதுக்கு யாரும் உரிமை கொண்டாட முடியாது. நான் சம்மந்தப்பட்டு கேஸ் போட்டவங்களுக்கு சொல்கிறேன். அதனால் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம். அடையாளத்தை அழிக்கக்கூடாது. இன்றைக்கி என்னோடய அடையாளம் இங்கே அழிக்கப்படுது. அதாவது 2015 எனக்கு நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை பற்றி நான் அனுபவித்த வலியும் வேதனையும் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் அந்த பெயின் இருக்கும். ஒரு லோன் பற்றின ஒரு விஷயம், அதை நான் சொந்தமாக அனுபவித்து அது வந்து அதுலேருந்து கடந்து வந்து பல அவமானங்கள், என்னோடய பொருளாதார நஷ்டமும் கடன் பிரச்சனைனாலையும் நான் வந்து சில இழப்புகள் இழந்தேன். அந்த இழப்பு நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா நான் வந்துட்டு இதை ஒரு கதையாக மாற்றி கதை வளர நான் என்னெல்லாம் பொருளாதார கஷ்டங்களையும் என்னெல்லாம் நான் கடன் பிரச்சனையிலையும் பார்த்தோமோ அதெல்லாம் ஒரு தயாரிப்பாளராக இவர் பார்த்தார். இந்த படம் வளர இதுலேருந்து ஒவ்வொன்றா எனக்கு பறி போயிட்டே இருந்தது. இந்த இடத்துல நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு விஷயங்களாக பறி போயிட்டு இருந்து நான் எதுக்குமே இது வரைக்கும் ரியாக்ட் பண்ணல. கதை, திரைக்கதை, வசனம்லேருந்து திரைக்கதை போச்சு, வசனம் போச்சு, கதைன்னு ஒரு ஓரத்தில் அங்கே இருக்குது. இன்றைக்கி அதுவும் போகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இங்கே வந்து நிற்கிது. இதில் வந்து என் கதைங்கிறாங்க, என்னோட இதுங்கிறாங்க. இன்றைக்கி இவ்வளோ பெரிய தடங்கல்கள், இவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் தாண்டி நான் மதிசாரை வந்து என்றைக்கும் ஒரு தயாரிப்பாளராக பார்க்கல, ஒரு சகோதரராக தான் பார்த்துட்ருக்கிறேன். பல பிரச்சனைகளை கடந்து இந்த படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது. பட் ரிலீஸ் ஆகிற டைம்லேயும் இது என்னோடய கதை, இதாவது ஒரு சங்கம் அப்படி இருந்தால் அதில் எத்தனை அனுபவங்களும் எத்தனை பிரச்சனைகளையும் பார்த்து வந்தவங்க பாக்யராஜ் சாராக இருக்கட்டும், ஆர்கே செல்வமணி சாராக இருக்கட்டும், அவருக்கும் எனக்கெல்லாம் தனிப்பட்ட, நான் நேற்றுக்கு வந்தவன். ஒரு 4 வருஷமாக நான் இண்டஸ்ட்ரியில் போராடிட்டுருக்கேன். அவ்வளோதான். எனக்கு எந்த சப்போர்ட்டும் கிடையாது, எனக்கு எந்த விதமான பேக்ரவுண்டும் கிடையாது. ஒரு கதை எழுதுனேன், சரி அது கடைசியாக வந்து படமாக வருது, இது வரைக்கும் நம்ம எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு நின்றுருந்தேன். ஆனால் இது போய் உண்மையான விஷயத்துக்காக அவங்க சப்போர்ட் பண்ணி பாக்யராஜ் சாராக இருந்தாலும் சரி, ஆர்கே செல்வமணி சாராக இருந்தாலும் சரி, ஆர்வி உதயகுமார் சாராக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் இந்த இடத்துல நான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க உண்மையான விஷயத்துலேருந்து எல்லா சங்கத்துலேருந்து இது அவங்களுடைய அந்த கதைக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி லெட்டர் வரைக்கும் கொடுத்துட்டாங்க. இதில் இந்த லெட்டரில் எல்லா சங்கத்துடைய கையெழுத்தும் இருக்குது, இதில் எல்லா சங்கத்துடைய பதில்களும் இருக்குது. இதில் இருந்து எல்லாமே இதில் வந்து அந்த கதைக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியாச்சு. அது இல்லாமல் இந்த கதையில் நான் வந்து சில கதாபாத்திரங்கள், ராமராஜன் சாருடைய கதாபாத்திரத்தின் பேர் வந்து சங்கரநாராயணன். அது என்னோடய தாத்தாவுடைய பேர், என் அப்பாவுடைய பேர். இந்த படத்தில் வர சரஸ்வதி நிலையம் அப்படிங்கிற அந்த ஒரு வீடு வந்துட்டு 2014 நான் வாங்கின வீட்டோட பேர். சரஸ்வதிங்கிறது என்னோடய பாட்டியோட பேர். இதில் வரக்கூடிய ஒரு சில கதாபாத்திரங்கள் எல்லாம் வந்துட்டு அதில் ஒரு வினோத் நடிச்சிருப்பாங்க. அதில் என் தம்பி ராஜசேகரோடைய கேரக்டர் தான் வந்து பண்ணியிருக்கு. இப்படி பார்த்து எழுதி அங்கீகாரங்கள் மறுக்கப்பட்டது.
நிறைய இடத்துல அவமானங்கள். இந்த படத்தால் நான் இழப்புதல் தான் செஞ்சுட்டு இருக்கிறேன்னு தவிர நான் எந்த விதமான ஒரு நல்ல விஷயமும் சந்திக்கலை. சரி ஓகே கடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதே ராமராஜன் சாரை வச்சு ஒரு படமும் ஸ்டார்ட் பண்ணேன். அதையும் சில பேர் நின்றுட்டு அதை தடுத்துட்டாங்க. அந்த படமும் வந்துட்டு பாதியிலே நின்றுடுச்சு. ஸோ எத்தனை சொல்லி நானும் வெளியிலே வரக்கூடாது இதை பற்றி பேச. ஏன்னா இந்த மனுஷன் அவ்வளோ கஷ்டப்படுறாரு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு. அவ்வளோ போராடுறாங்க. அப்போ அந்த போராட்டம் முடிஞ்சு இந்த படம் நல்லபடியாக வரணும் அப்படிங்கிற இதில் கடவுள் மேலே பாரத்தை போட்டு நானும் பொறுமையாக இருந்து பார்த்தா இது கடைசியில் இப்போ மறுபடியும் ஏதோ ஒரு சில பேரோட சூழ்ச்சினால் இது ஏன் கதைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்கிறாரு. ஒரு பத்திரிகை சகோதரர்களாக நண்பர்களாக எனக்கு நான் எந்த விதமான பேக்ரவுண்டும் கிடையாது. நான் திரும்பவும் சொல்கிறேன், எனக்கு சினிமாங்கிறது வந்து எந்த விதமான பேக்ரவுண்டும் கிடையாது. நான் ஒரு சாமானியன் தான். ஆனால் இந்த இடத்துல உங்கள் முன்னாடி ஒரு விஷயத்தை நான் வந்து எல்லாருக்காகவும், இது எனக்காக கிடையாது, என்னோட அங்கீகாரங்கள் நிறைய வந்து அழிக்கப்பட்டிருக்கு, மறுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த இடத்துல என்னோட அடையாளத்தை விட்டு கொடுக்க முடியாது. இந்த படம், இந்த படத்தினுடைய கதை, இந்த சாமானியன் குழந்தையோட உண்மையான தகப்பன் நான் மட்டும்தான், கார்த்திக் குமாருங்கிற நான் தான். அது ஒரு சகோதர சகோதரிகளாக, ஒரு பத்திரிகை நண்பர்களாக, இது வந்து ஒரு சினிமாவுக்கு வரக்கூடிய ஒருத்தனுடைய அடையாளமே அழிஞ்சு போகுதுங்க. எத்தனைன்னு சொல்லி தாங்க முடியும்? நான் எங்கே போய் ஃபைட் பண்ண முடியும்? எங்கே போய் பேச முடியும்? நேற்றுக்கு இப்போ செலிப்ரிட்டி ஷோ போடுதேன். அங்கே வந்து 140 பேருக்கு மேலே இருந்தாங்க. ஒவ்வொரு டயலாகுக்கும் கை தட்டுறாங்க. அந்த டயலாக் ஃபுல்லாமே அந்த பவுண்டில் நம்ம பண்ணது. ஒவ்வொரு நாளும் நைட்டு 12 நாளில் உட்காந்து நான் எழுதி சார்கிட்ட ஒப்படைச்சேன். ஒவ்வொரு டயலாக்குக்கும் கையடிகள் படுது, ஒவ்வொரு டயலாக்குகளும் வரவேற்கப்படுது. நான் இது வரைக்கும் எந்த ப்ரொமோஷன்லையும் கலந்துக்கல. நான் எந்த ஒரு ஆடியோ லான்ச்சில் கூட எனக்காக சரவண சுப்பியா சார் பேசினார். சரவண சுப்பியா சார் வந்துட்டு அவ்வளோ சொன்னார். இதில் வந்துட்டு 23 வருஷத்துக்கு அப்புறமா ராஜா சாரும் ராமராஜ் சாரும் இணைஞ்சிருக்கிறது, பல வருஷங்களுக்கு அப்புறமா மதி சார் வந்துட்டு ராமராஜ் சாரை கம்பேக் கொண்டு வந்திருக்கு, இதெல்லாம் கார்த்தியோட கதையினால தான் அப்படின்ட்டு. இது எதுவுமே வந்து ஒரு பெருமையாவோ இது எதுவுமே நான் இதனால் எதுவுமே நேடலை. ஆனால் இழக்கிறதும் நிறையா இழந்துட்டேன். ஆனால் இந்த இடத்துல என்னோட அடையாளத்தை இழக்கிறதுக்கு நான் தயாராக இல்லை. திரும்பவும் சொல்கிறேன், சாமானியங்கிற குழந்தையோட உண்மையான தகப்பன் கார்த்திக் குமார். 2 ஆண்டுகள் ராத்திரி பகலாக உழைச்சி 36 ஆர்டிஸ்ட் காம்போவில் கொண்டு வந்து வேர்வை சிந்தி படத்தில் ஒர்க் பண்ண 100 டெக்னீஷியனுக்குமே தெரியும், வெளியில் கேளுங்க. அப்படி காப்பி ரெடி பண்ணி இன்றைக்கி கொண்டு வந்து இந்த இடத்துல சேர்த்துருக்கோம். திடீர்னு கடைசி நேரத்தில் வந்து கதை என்னது, நான் இப்போ இந்த ஹீரோட்ட சொன்னேன், அந்த ஹீரோட்ட சொன்னேன், நிறைய பேர் சொல்லிட்டு தான் இப்போ நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க நீங்கள். அவங்கெல்லாம் டைரக்டர் ஆகும்போது அந்த லட்சணம் தெரியும் சார், அந்த வழி என்னன்னு தெரியும். எனக்கு இது 4th ஃபிலிம். தம்பிக்கோட்டை, தகடு மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன, இது சாமானியன் என்னோட 4வது படம். ஸோ வந்து என்னென்னா, நான் டிஎஃப்டி படித்தேன், கோல்டு மெடல் ஸ்டூடெண்ட்டு. என்னோட எல்லா படத்துக்கும் ஸ்கிரிப்ட் நான் தான், ஓகேங்களா. அதனால் வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது எவனோ ஒருத்த உரிமை கொண்டாடும் போது கர்மா இருக்குது, காலம் பதில் சொல்லும். அவங்க நடிகர் சிவகுமார் சார் சொல்ல மாதிரி ஒருத்தர் வாழும்போது தெரியும்பாங்க நல்லவன் யார் கெட்டவன் யாருன்னு. அதனால் எதுக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லை, படம் பேசும் சார்.